ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொழுக்கட்டை தான் எப்படி பிளான் பார்க்கலாம் வாங்க. இந்த மழைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இது சாப்பிட்டா நான் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை துருவி இதில் போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எடுத்து நான் அரைப்படி இட்லி அரிசி ஊற வச்சு நல்லா கெட்டியாக உப்பு போட்டு ஆட்டி வச்சுக்கிறேங்க. அப்போவே ஆட்டணும், இது புளிக்க விடக்கூடாது. அதில் இந்த நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாதுங்க. கொஞ்சமாக பேஸ்ட் பதத்தில் ஆட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா கையில் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் ஊற்றினா தான் இதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி சட்டியில் இந்த மாதிரி ஆவியில் வச்சு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக உருட்டி நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல காரசாரமாக பச்சை மிளகாய் போட்டு சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்றவங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.